அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஷ்டவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஷ்டவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஷ்டவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நான் பார்த்தது சரி, கத்தரிக்கை மயமை உண்டாகட்டும். ஒவ்வொரு அசைவும் நான் அசையாட்டிக்கும் தேவன் எல்லாரையும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். மீண்டுமா நான் தண்ணீரை குடிக்கும் போது தான் என்னுடைய ஆத்மனை கொஞ்சம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பார்த்து அக்கம் பக்கம் எல்லாம் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் சரியா வேதனைப்பட்டு கொண்டா. எனக்கு என்ன செய்துன்னு கேட்க, நான் ஆப்ரேஷன் பண்ணது தெரியாம திரும்பி படுத்துட்டேன். அதிக காலத்துக்கு அங்கால போட்டு நிறைய ஜனங்கள் வந்திருந்து என்னை பார்த்தார்கள். எனக்கு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் கத்திட்ட கிருபை என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளை மகளை சின்னனா கொண்டு 3.5 வயசுல குடிக்கணும் வந்தேன். 42 வயசுல குடிக்கொண்டு போனேன். மகன் இங்கே பிறந்தார். அவர்கள் மகனை காணவில்லை, ஆனாலும் கண்டு நல்ல சந்தோஷம் அடைந்தார்கள். சபைக்கு போய் வர கத்தர் கிருபை செய்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கத்தருடைய கிருபையினால் தேவன் தாமே திருமணம் முடித்து 50 வருஷத்தை காண பாஸ்டரும் அந்த இடத்துல நிற்க. உண்மையாக அதற்கு முன்பதாக இது நடந்திருந்தால் கவலைப்பட்டிருப்போம். ஆனாலும் அதை நின்று அதை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நாட்கள் உண்டு தான். ஆனால் நான் முதல் சொன்னது போல் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவருக்கு எசேக்கியேல் ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல கொடுத்து தான் இருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன். அந்த நேரத்திலே உண்மையாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் நினைத்தது அவர் போய் திரும்பி வருவார் என்று தான் நான் சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சிட்டு சொன்னேன், பயப்படுறீங்களா இல்லை என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், சொல்லி போட்டு நான் திரும்பி தானே விடிய வருவேன், 4 மணி மட்டும் நின்று நாங்கள் தானே விடிய போகிறேன். நான் நினைத்து நான் பார்க்கவில்லை, அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு வரவில்லை. மட்டும் மகிமைப்படட்டும். நான் முதலாவது ஜெர்மனிக்கு எங்கள் தம்பியை பையனை நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அனுப்பும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன், கவலைப்பட்டேன். ஏன்னா இப்படி அவ்வளோ தூரத்தில் பிள்ளைய விட்டுருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இப்போ வந்து பார்க்கும்போது கடவுள் அவனை அற்புதமான நல்ல சபையில் அவனை வச்சுருக்குறாங்க. அது நல்ல அன்பான சகோதர சகோதரிகளோடு ஒரு குடும்பமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னும் என் பிள்ளைங்களுக்கு என் மகளாக தான் எங்கள் பியூலா என்னோட அவ்வளோ இதாக இருப்பேன்னு பார்த்துப்பா. ஆனால் நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக போவேன். எனக்கு கொஞ்சம் அடிக்கடி பலகீனம் வர பேக் ரொம்ப கஷ்டப்படுவேன். வாரத்துக்கு ஒரு டைம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் பிசியோதெரப்பிக்கு. இங்கே வந்து 2 மாதம் கடவுள் கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த பலகீனமும் இல்லை, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறேன். அவங்க என்னோட அப்பா இறந்து 7 வருஷம் ஆகுது. ஆனால் 7 வருஷம் தனியாக தான் நான் கிறிஸ்மஸ் பொம்பளை பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க போயிடுவாங்க, பக்கத்தில் இருந்தாலும் தனியாக தான் நான் இது கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக கிறிஸ்மஸ் நல்லபடியாக போச்சுது. இல்லையா பாப்பா லியோனா பாப்பா நல்லா பிள்ளைங்க நல்லா ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு சந்தோஷம். அதுமாதிரி நியூ இயருக்கும் கர்த்தர் கிருபையினால் நான் நல்லா என்ஜாய் பண்ண சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு முதலாவது நியூ இயர் வந்து எங்கள் தம்பி பையன் ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு ஆரம்பித்து வச்சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் இது பண்ணி நல்லபடியாக நான் இன்னும் 20 நாள் கிளம்பிடுவேன். இன்னும் என் பிள்ளைகளை நான் பத்திரமா சபையில் கடவுள்கிட்ட கிருபையினால் நல்ல ஒரு சபையில் விட்டு போகிறேன். இன்னும் பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க, எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க.
பண்ணிக்கிடுங்க. இல்லை என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, அதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நான் திரும்ப இந்த இடத்துல சாட்சியாக நான் நிற்கணும். திரும்பி நான் அடுத்த தடவை வரும்போது இடத்துல சாட்சி சொல்லபடி கர்த்தரி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும். என் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லாருக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். நல்ல சகோதர சகோதரி தந்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சோத்திரம். ஆமென். நாங்கள் வியாதியிலும் கஷ்டப்பட்டிருந்தேன். இன்னும் என்னுடைய தாயாரின் இழப்பிலும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அவள் 99 வயசு மட்டும் அவள் உயிரோடு இருந்ததும் பத்தாமல் எந்த நேரமும் வேத பாட்டுகளையே படித்து கொண்டிருப்பாள். நாங்கள் டெலிஃபோன் எடுத்தாலும் சொல்லுவா, நீங்கள் ஒரு பாட்டை படியுங்கோண்டு. அப்படி அவள் எல்லாருக்கும் எல்லாமே நல்ல ஒரு தாயாக இருந்து அவள் ஆண்டவரிடத்துக்கு போயிட்டா. அவள் 100வது பிறந்த நாள் இந்த மாதம் 10ஆம் தேதி. ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு பிள்ளைகள் டிக்கெட்டும் செய்திருந்தார்கள் போகிறதுக்கு. ஆனால் அம்மாவை ஆண்டவர் தன்னிட்ட அழைத்துட்டார். அம்மா சந்தோஷமாக இருப்பான்னு நாங்கள் நம்புகின்றோம். இன்னும் நாங்கள் வியாதியிலும் கஷ்டப்பட்டிருந்தேன். அதையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கிருபையால் என்ன சுவப்படுத்தி அந்த நாடி நரம்புகள் எல்லாவற்றிலும் அவற்றை வெள்ளமே பாய்ந்திருந்தது. இன்னும் பிள்ளைகளும் சில சமயம் சுவவீனப்பட்டிருந்தார்கள். அவர்களையும் ஆண்டவர் தன்னுடைய விளக்கரத்தினால் அவர்களையும் இந்த நாள் வரையிலும் எனக்கும் இந்த வருடம் 80 வயசு வரப்போகிறது. பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். இவருக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டாகவே இவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய சலாக்கியம். தேவன் தன்னோடு கூட தனக்கு பிரியமானவர்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமைக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமையுண்டாவதாக. தேவன் தாமே என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல் இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தேவன் தாமே நான் இலங்கை தேசத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக தான் இருந்தேன். 10 வருஷமாக நான் டிரைவிங் தான் செய்து இருந்தேன். எவ்வளோ ஆபத்து நேரத்திலும் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலாக நான் போயிருக்கிறேன். நிறைய ஆபத்தும் வந்திருந்து கடவுள் எந்த ஒரு ஆபத்தும் இன்றி என்னை அந்த அசாதத்திலிருந்து ஒரு வாகன பிரச்சனை இருந்து என்னோட ஆக்சிடென்ட் இல்லாமல் என்னை பாதுகாத்து வழிநடத்தின தேவன். இனியும் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் இத்தனை தேசத்துக்கு வந்து 2 மாதமாக எப்படி சேர்த்துக்கு நான் போகிறது கவலைப்பட்டு இருந்தேன். தேவன் இந்த இடத்துல என்ன கூட்டிக்கொண்டு வந்து இடத்துல என்ன பார வைத்து அவர் மகிமையை விளங்கப்படுத்தினதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, நான் போன வருடத்தில் எனக்கு சரியா 12 மணிக்கு எனக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் என் இதயத்தின் எண்ணங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எனக்கு தேவன் வாக்கு தந்தார். அது வந்து நான் ஜெபிச்சு கொண்டு நான் கடவுளை இந்த வருஷம் நான் அந்த இடத்துக்கு நான் போகணும், யூரோப்புக்கு நான் போகணும் என்று நான் விண்ணப்பம் செய்ததாக இருப்பாரு. தேவன் இந்த நியூ இயருக்கு நான் நிற்கிறேன், கிறிஸ்துமஸ்க்கு நான் நிற்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அடுத்தது நான் வாரக்கிழமை நான் இத்தனை தேசத்துக்கு திருப்பி நான் போகிறேன். அங்கே போகிறதுக்கும் தேவன் என்னை கெட்ட வழியும் விசாச என்னை தள்ளாதபடி தேவன் இன்னும் ஒரு கூட இருந்து என்னை வளம் எடுக்கும்படியாகவும் எனக்கு ஒரு வேலையும் ஒரு ஆயத்தை படித்து தரும்படியாகவும் தேவனை நான் தாழ்த்தி என்னை தாழ்த்தி தேவன் உயர்த்தி இந்த விண்ணப்பத்தை நான் சாட்சியாக நான் அவரை படித்து போட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சாட்சியை கேட்டோம். சவுனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உண்மையாகவே சவுரன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. சிலோனில் இருக்கிற பிள்ளைகள் வாய்ஃபும் இருக்கிறார். அவர் இந்த இத்தாலி தேசத்திலே வந்திருக்கிறார். இப்போ புதிதாக அவருக்கு நாங்கள் ஜெபம் செய்வோம். நாங்கள் எங்களுடைய ஜெபங்களில் நாங்கள் அவரை நினைத்து கொள்வோம். அவருக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நல்ல ஒரு இடத்துல அவர் அதாவது சபை ஒன்றையும் அவர் அந்த இடத்திலே தேடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியையும் ஆண்டவர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை நாங்கள் விசுவாசம்
ஆண்டவரை விசுவாசமாய் ஆண்டவரை நாங்கள் வளர ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் இன்னுமாய் ஆண்டவரை உமக்குள்ளாய் உறுதிப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கற்று தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபு புஸ்தகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். யாக்கோபு புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் ஜாதொரு மாறுதலும் ஜாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதியின் இந்த பிதாவினிடத்திலிருந்து வருது. பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மையான ஈவுகள். நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் 2 கரத்தையும் உயர்த்தி எழுமண்டா 2 கரத்தையும் உயர்த்துங்க. எங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இது நாங்கள் செய்ய நாங்கள் செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். ஆராதிக்கிற நேரம் கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். இப்போ நான் ஆண்டவரிடத்திலிருந்து தான் நான் நல்ல ஈவுகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நல்ல ஈவுகள் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தா போல், ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா போல், ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு ஃபாலோவரை நான் ஃபாலோ பண்ணால் போல் எனக்கு கிடைக்க போகிறதில்லை. சோஷியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் தேவன் கொடுக்கிறார். நன்மையான ஈவு டிக்டாக்ல இல்லை, நன்மையான ஈவு தேவனிடத்தில் இருக்கிறது. நன்மையான ஈவு தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறதான இந்த நன்மையான ஈவு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமான்றதுக்கு நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், எங்களுடைய இருதயம் உண்மையாகவே ஏதாவது காரியங்களினால் நிரம்பி இருக்குமா இருந்தால் அதை நிரப்புறதுக்கு நன்மையான ஈவு எங்களுக்கு கிடைக்கும் போது அது அதுக்குள்ள போகாது. எங்கள்கிட்ட இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் கொண்டாந்தால் தான் நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் முதல் என்ன செய்யணும்? எங்களை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களை சுத்தம் பண்ணி நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பாருங்கள், நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன புது வருஷத்தில் என்ன செய்வாங்களேண்டா, சிலோனில் அநேகமாக எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சிலோனில் என்ன செய்வாங்களேண்டா, வீட்டில் இருக்க எல்லா ஊத்தைகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு புது வருஷம் நாங்கள் புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் அந்த ரீதியில் எல்லாத்தையும் துப்புரவாக்கி எல்லாவற்றையும் செய்வாங்க. இது பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்குன்னு சொல்லி கணக்கு காரியங்கள் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, டிக்டாக் இருக்குது, கேன்சர் சோஷியல் மீடியா இருக்குது, இனி ஸ்பீல கொன்சோல இருக்குது, அப்படி கணக்கே இருக்குது. ஆனால் அதுக்குள்ள இருந்து நன்மையான ஈவு ஒன்றும் வருகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நன்மையான ஈவுகள் கிடைக்கிறது. இப்போ நன்மையான ஈவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமெண்டா தாய் தகப்பனும் நன்மையான ஈவுகளால் நிறைந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. தாய் தகப்பன்மாரும் நன்மையான ஈவுகளை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நன்மையான ஈவு இப்போ தாய் தகப்பன்மாரும் பாருங்கள், நாங்கள் பிஸியாக இருப்போம்னா நாங்கள் தாய் தகப்பன் பிள்ளைகளில் கவனம் செலுத்த மாட்டோம். நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாங்கள் சபையிலே கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்கிறோம். இந்த பிள்ளையை நாங்கள் ஒழுங்காக வளர்ந்து எடுப்போம். இந்த பிள்ளையை ஆண்டவர் தந்த இந்த குழந்தையை நாங்கள் ஒழுங்காக வளர்த்து எடுப்போம் என்று நாங்கள் சபைக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுகிறோம். இதே மாதிரி நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வளர்த்தெடுக்காம
நாங்கள் வேறு காரியங்களில் எங்களுடைய தாய் தகப்பன் இப்போ நான் எங்களுடைய தாய் தகப்பன் எடுப்போம் வேண்டாம், அவள் வேறு காரியங்களில் இருந்திருப்பார்கள் வேண்டாம், எங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் அப்படியா இருக்கேங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டவருடைய வேதத்தை குறித்து, சபையை குறித்து, இதுகளை குறித்து ஆண்டவர் அதாவது எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் வளர்ந்து வரைக்கல அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டா, படிக்கணும்னு சொல்லி தாய் தகப்பன் என்ன செய்வாங்க, நீ நல்லா படிக்கணும், நல்லா படித்தா தான் நல்ல மார்க்ஸ் எடுப்பா, நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தான் நீ நல்ல வேலைக்கு போவா, நல்ல வேலைக்கு போனால் தான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சா தான் நீ எல்லாத்தையும் வேண்டலாம். இதெல்லாம் உலக ரீதியாக கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் தாய் தகப்பன். அதே தாய் தகப்பன் தான் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என்ன, ஆண்டவருக்கு நீ பயப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் கிருபை உள்ளவர், தேவன் மன்னிக்கிற தேவன். இதுகளை பிள்ளைகளுக்கு சொல்லி போகணும். இதுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் கணக்க சொல்லிட்டு போகலாம். தேவன் அன்பாக இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அன்பண்டாலே என்னன்னு தெரியாது, தங்களுக்குள்ளே சண்டை. மற்றவர்களை நேசிக்கிற ஒரு உள்ளத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்குறது எங்களுடைய கருத்தில் இருக்கிறது. மற்ற பிள்ளைகளை அவர்கள் நேசிக்கிறதான ஒரு உள்ளத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி தான் தேவன் அதை உருவாக்குகிறார். நாங்கள் போய் பிள்ளைகளுடைய இருதயத்தை நாங்கள் உருவாக்குறது இல்லை. நாங்கள் சொல்லுகிற நிமித்தம், எங்களுடைய வார்த்தை நிமித்தம், எங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம், நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனின் நிமித்தம் எல்லாத்தையும் நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறோம், பரிசுத்த வேதாகமத்திலேருந்து நாங்கள் கொடுக்கறது நிமித்தம் பிள்ளைகள் அதை அறிந்து நல்ல பிள்ளைகளா. யாராவது என்ற புள்ள சரியில்லை குளப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு முன்னால் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஒரு கரண்ட் தரம் சொன்னால் ஓகே, ஆனால் நெடுகளும் சொல்லி கொண்டு இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. சில பேர் தங்களோட பிள்ளைகளை குடித்து கூடாதுதான் மற்றாக்களுக்கு முன்னால் கதைச்சிடாங்க. அது வடிவில்லை. புருஷனை குறித்து பொஞ்சாதி மற்றவருக்கு முன்னால் கதைக்கிறது வடிவில்லை. பொஞ்சாதியை குறித்து புருஷன் மற்றவர்களுக்கு முன்னால் கதைக்கிறது வடிவில்லை, அதாவது பிள்ளையாக கதைக்கிறது. இதே இதுதான் எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் கதைப்போம்னா எங்களை நாங்கள் போக விட்டுட்டு ஆக கதை சொல்லிவிட்டோம். நாங்கள் போக விட்டுட்டு எங்களுக்கு கதை சொல்லுவாங்க, இவங்களுக்கு இப்படித்தான். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நாங்கள் இதுகளெல்லாம் கேட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தர் நாங்கள் இதை கேட்க வேண்டியில்லை, இவங்களுக்கு இப்படித்தான், இவங்க இப்படி சொல்லுவாங்க, அப்படி நடந்து கொள்ளுவாங்க. தேவன் உண்மையாக இருக்கிறார், நான் உண்மையாக இருக்கப்பட வேண்டும், என்னை போல என்னுடைய பிள்ளை உண்மையாக இருக்கப்பட வேண்டும். எங்களை காணுகிறவர் கிறிஸ்துவை காண வேண்டும். எங்களை காணுகிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்துவில் இருந்து வெளிப்பட்ட சகல காரியங்களும் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். நாங்கள் பூரண புருஷராக மட்டும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பூரண புருஷராக மட்டும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய குறைகளை நாங்கள் விட்டு 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 நாங்கள் பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் போன வருஷம் நாங்கள் புலவிட்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், போன வருஷம் நான் இவ்வளோ நாள் தான் நான் சர்வீஸுக்கு வந்தேன்டா, அடுத்த வருஷம் நான் அதுகளெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் கூட நேரம் ஆண்டவரோட நினைக்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறேன். போன வருஷம் நான் 2 தரம் தான் பைபிள் வாசிச்சிருந்தேன்டா, நான் இந்த வருஷம் 3 தரம் பைபிள் வாசிக்கணும். அப்படியா? நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பேன். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்னா, பெரியாக்களுக்கு சொல்லலை. நீங்கள் பெரியாக்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பீங்க, நீங்கள் ஆண்டவர்களை இருக்கிறத அறியக்கூடியதாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நாங்கள் விடிய எழும்பேக்கில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இரவு படுக்க போய்க்கல நன்றி சொல்லணும். அதே போல் நாங்கள் பைபிளை வாசிக்கணும். பைபிளை ஒருக்கா வாசிக்கிட்டு போகிறோம் இல்லை. Wir sollen nicht einmal Bibel lesen und dann einfach zumachen und sagen, okay, ich bin fertig. Nein, wir müssen versuchen, noch einmal zu lesen. Nicht nur einmal. Wir wollen ja immer 2-mal spielen. Wenn Mama sagt, mach das so, dann sagt sie, nein, noch ein bisschen spielen. அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னொரு கொஞ்ச நேரம் நாங்கள் விளையாட போகிறோம், இன்னொரு கொஞ்ச நேரம் நாங்கள் சோம்பலாக இருக்க போகிறோம். அப்படி இருக்காமல் நாங்கள் கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லுது இந்த வசனம்? திரும்ப வாசிப்போம். நன்மையான
இந்த ஈவும் நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரம் பூரணமான இந்த வருடம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வசனம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது உண்மையாகவே எங்களுக்கு எங்களுடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, நன்மையான ஈவுகள். எசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றது? சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இல்லாமலும் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தை உனக்கு பிரகாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். தேவன் தான் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நாங்க சூரியனுக்குள்ள போய் நாங்கள் கண்ணை மூடிட்டோம்னா எங்களுக்கு இருட்டாத்தான் இருக்கும். அதே மாதிரி நிலா நிற்கிற நேரம் நிலாவில் நாங்கள் நல்ல வெளிச்சமாக இருக்கிற நேரம் நாங்கள் போய் கண்ணை மூடினா எங்களுக்கு வெளிச்சமாக தான் எங்களுக்கு இருட்டாத்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சூரியன் இருந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் வித்தியாசமான வெளிச்சம். எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கலாது, எங்களுடைய மனக்கண்களால் நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். எங்களுடைய மனக்கண்களாலே நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். எங்களுடைய மூளையால் நாங்கள் சிந்திக்காம நாங்கள் எங்களுடைய இருதயத்தால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படியாகத்தான் அந்த வசனம் வருகிறது. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று, இந்நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் ஒன்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தசம பாகங்களை அவருடைய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். இதன் அர்த்தம் என்னென்றால், உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணி இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்குற டஷிங் கேல்ட் இருக்குல்ல, அந்த கேல்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்க மாட்டோம். விளங்குதா? நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்னென்னா தாய் தகப்பன் உங்களுக்கு தருவினம், காணிக்கைக்கு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி காசு தருவினம், அந்த காசு ஓகே, அது தர்றது தான். ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் இப்படியான ஒரு 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 என்னென்னு சொல்லலாம், ஒரு விருப்பத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற காசில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு சொல்லி காணிக்கையை நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் தசமாவை எடுத்து வைக்கணும், நீங்கள் காணிக்கை எடுத்து வைக்கணும். இப்படி என்னைக்குள்ள நீங்கள் இப்படி வளர்ந்து வரைக்கல, நீங்கள் வேலைக்கு போய்க்கல என்ன செய்வீங்கன்றா, அந்த நேரம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், அந்த நேரம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும். ஏன் கொடுக்கணும்டா, ஆண்டவர் தந்த பலத்தினாலே நாங்கள் ஆண்டவர்கிட்டத்திலிருந்து நாங்கள் அந்த ஆண்டவர் தந்த பலத்தினாலே நாங்கள் உழைக்கிறோம், உழைத்து ஆண்டவர் கண்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் கண்டு கொடுக்கிறது நிமித்தம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ முதலாவது என்னத்தை நாங்கள் கொடுக்கணும்? உள்ளத்தை கொடுக்க வேண்டும். ரெண்டாவது ஆண்டவரிடத்தில் நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது காணிக்கைகளை நாங்கள் ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்தை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நான் காணிக்கையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டியதாக இருக்குது. என்னென்ன வசனம் சொல்றது? ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் பெறுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. மத்தேயு 6:33வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிறவராக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்றைக்குல அது என்னத்தை குறிக்கிறேன்டா, சபையை குறிக்கிறது. அது என்னத்தை குறிக்கிறேன்டா, தேவனோட ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது.
நாங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் எங்க வரணும்? எங்களுக்குள்ளே வரணும், எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரணும், எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும், எங்களுடைய சபைக்குள்ள வரணும், நாங்க இருக்கிற சிட்டிகளுக்கு வரணும், நாங்க இருக்கிற நாட்டுக்குள்ள வரணும். அப்ப இதுகளெல்லாம் எப்படியாக எழுதப்பட்டதோ அதே மாதிரி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ராஜ்யத்துக்கு பிரயாசப்படுகிற வேண்டாம், அவருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிற பிள்ளைகளா, அவருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிற பிள்ளைகளா என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? நாங்கள் காண்ற ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவர் அன்பாயிருக்கிறார், ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உனக்காகவும் அடிக்கப்பட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது, விசுவாசத்தோடு சொல்லும்போது அவர்களுக்குள்ளே அந்த நீங்கள் விதைக்கிற வித தேவனுடைய வார்த்தை அது அதாவது அது முளைத்து கனி தருகிறவராயிருக்கும். இப்படித்தான் சுவிசேஷத்தை சொல்லுகிறது. சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். சில வழியில் உங்களை காண்ற ஆட்களே சொல்லிடணும், என்ன நல்ல சந்தோஷமாக இருக்கிறான், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருக்கா. ஓ, ஆண்டவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், அதில் அடுத்த நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது இவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம் மிச்சத்தை. இயேசு எங்களுக்காக பாடுபட்டார், இயேசுவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இப்படி சிம்பிளாக நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா. நாங்கள் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் மரண பரியந்தம் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? உண்மையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு. நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது தான் அவருடைய விருப்பம். தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது. பிரச்சனைகள் உண்டு. இந்த பூமியிலே நாங்கள் இருந்து பிரிய மட்டும் எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. இந்த பூமியிலிருந்து எங்களுடைய ஜீவன் தேவனிடத்திலே போக மாட்டால் எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஏன் நான் அப்படி உறுதியோடு சொல்லுகிறேன்டா, தேவனிடத்திலே போக மாட்டேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட போய் சேர மாட்டா எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. இன்னொரு வசனம் சொல்றது, உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை சிம்பிளா சொல்லிட்டு போகலாம். உண்மையாகவே அந்த வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிப்போமா இருந்தால் நாங்கள் படுகிற உபத்திரங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால வரும். நாங்கள் பட்ட உபத்திரவங்களை நாங்கள் கண்களுக்கு முன்னால் காணலாம். எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகளை நாங்கள் சந்தித்து கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருஷத்திலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற வசனம், தீயாதே கலங்காதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு வசனமும் நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களுக்கு தருகிற பலம் அது ஒரு வித்தியாசமான பலம். உண்மையாகவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டவரை புதுசாக நாங்கள் கேனன் லேர்ன் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் பேசும்போது நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு பேசும்போது எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்கிறாரா, ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே உண்டாகும்.
இதில் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்போ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்டா. இதில் அர்த்தம் என்னென்னா, கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தேவன் ஒருவரே. அவரை நாங்கள் அண்டிக் கொள்ளுவோம், அவரிடத்திலே நாங்கள் இருப்போம். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளிடத்தின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் திரும்பவும் வாசிங்கோ, திரும்பவும் தியானிங்கோ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இன்றைக்கு மெசேஜ் யாருக்கு? சின்ன பிள்ளைகளுக்கா பெரிய ஆக்களுக்கா? எல்லாரும். 3 வசனங்களை நாங்கள் பார்ப்போம். எசாயா 43 18 19 வாசியுங்கள். இந்த புதிய வருஷத்துக்கான ஒரு வசனத்தை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுதலையும் உண்டாக்குவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடைசி வசனம் நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? தேவன் எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய யோசனைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்களுடைய தேவனை நோக்கி நாங்கள் உண்மையாகவே இன்னுமாய் ஆராய்ந்து அறிய வேண்டியதாக இருக்கிறது. அவர் எங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது என்னென்றால், தேவனுடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறோம். அவருடைய வசனத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின் நன்மைகளை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் வசனத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெளிச்சம் வேணும்? தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க. என்னென்று வசனம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்திலே? அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அதை திரும்பவும் எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் எங்களை ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், அதே போல நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப நாங்கள் ஒளி வீசுகிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் எழும்பி ஆண்டவர் தந்த வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ள கடந்து செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி, பிள்ளைகளும் கண்களை மூடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கூட கண்களை மூடி இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் படி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை தந்து எங்களை பலப்படுத்தினதுக்கு நன்றி. எங்களுக்கு நீர் தாமே ஆண்டவரை தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதன்படி எங்களுக்கு வாழ கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.